ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து சென்னையில் செம்ம மழை, நைட்டெல்லாம் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. உங்கள் ஊரெல்லாம் மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் சளி, ஜுரம், இருமல்னு இருக்கும். பார்த்து வெந்நீர்லாம் குடிச்சிக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மழைக்கு எதமாக சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் செம்மையாக இருக்கும். சிக்கன் பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பண்ணியிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஃப்ரையும் நல்லா மசாலாலாம் வறுத்து போட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன், செம்ம டேஸ்ட்டு. எல்லோரும் சாப்பிட்டாங்க. அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கிள். அதில் வந்து பாதி வந்து பிரியாணிக்கும் பாதி ஃப்ரைக்கும் எடுத்து வச்சுட்டேன். எலும்போடு இருக்கிறதெல்லாம் பிரியாணிக்கு போட்டுக்கலாம், போன்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம், செம்மையாக இருக்கும். பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அந்த ஒரு செட்டு, தாளிக்கிற செட்டு ஒன்று போட்டாச்சு. அது பொரிஞ்ச உடனே ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு அந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி போட போகிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி, பூண்டு, தக்காளி, புதினா, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்து போடுறதால நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணியே நல்லா வாசமாக இருந்தது. ஏன்னா புதினாலாம் அரைச்சிடுறேன் பார்த்தீங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் இதோட சேர்த்து வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு அந்த பேஸ்ட் போடும்போது. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 தக்காளியும் போட்டுக்கோங்க. இது எதுக்கு முன்னாடியே தக்காளி அரைச்சிருக்கீங்க, எதுக்கு தக்காளி போடுறீங்க அப்படின்னா, அந்த பிரியாணியில் கொஞ்சம் தக்காளி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிடும்போது வெங்காயமும் அந்த தக்காளியும் வரும் பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகா பொடி போட்டிருக்கேன். இது வந்து பிரியாணி மசாலா இருந்துச்சு, அதை கொஞ்சம் போடுறேன் நான். இது ஒரு 4 ஸ்பூன் இருந்தது, அதனால் அப்படியே ஃபுல்லாகவே போட்டுடுறேன் நான். பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. சிக்கனை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தயிர் போடலை. நான் தயிர் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா தயிர் போடும்போது கொஞ்சம் நைட்லலாம் சாப்பிடும்போது அந்த புளிச்ச வாசனை வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி லெமன் தான் போட போகிறேன். சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட சேர்த்து. ஒரு குட்டி எலுமிச்சம்பழமாக இருந்ததால் கொஞ்சமாக இருந்தது சாறு, அதனால் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். சின்ன எலுமிச்சம்பழம்னா ஃபுல்லாக போட்டுருங்க. பெருசாக இருந்தால் ஒரு 1/2 லெமன் போட்டாலே நல்லாயிருக்கும். தயிர் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப்பு தயிர் போட்டுக்கோங்க. நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஒரு குட்டி டம்ளரில் தண்ணி ஊற்றி அந்த சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அரிசி போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வந்து 3 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன் நான், அதனால் 3க்கு 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஓப்பனில் வச்சிங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைங்க. தண்ணி அந்த கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடிட்டு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த அரிசி நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சி போயிடும். உடஞ்சிருச்சுன்னா அந்த பிரியாணி நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா. நீங்கள் அது மாதிரி லைட்டாக அடியில் அந்த ஒட்டினதை மட்டும் லைட்டாக அப்படி எடுத்து லைட்டாக பரட்டி விட்டாலே போதுமானது. ஏன்னா அடி பிடிக்காமல் நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு. மேலே கொஞ்சம் நெய், 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே மேலே தூவிட்டு அப்படியே தம் வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான் பிரியாணி. இதை அந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இதை சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கனாலே பிரியாணி ரெடி ஆயிரும். அடுத்தது சிக்கனுக்கு மசாலா வறுத்துக்கலாம். அரை ஸ்பூன் போட்டால் போதும். மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூனு, மல்லி மட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 4, கிராம்பு 4, ஏலக்காய் 4 எல்லாத்தையுமே வறுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பட்டை போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டால் போதும். பிரியாணி இலை ஒன்று இருந்துச்சு, அதையும் போட்டிருக்கேன். இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அந்த பொடி நுணுக்கி போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் தான் போடணும். தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பிரியாணிக்கு நம்ம வந்து அரைச்சோம் இல்லைங்களா, இதை அரைச்ச பேஸ்ட்டே நான் ரெடியாக வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம், இது நல்லாயிருக்கும். அதில் அப்படி சிக்கனை போட்டுருவோம். சிக்கனை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கவுச்சி இல்லாமல் இருக்கும். காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க.
கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே அது வேகட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மீதி எல்லாமே நம்ம நுணுக்கி பொடியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு நடுவில் நல்லா கிளறி விட்டு, ஏன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா பக்கமுமே சிக்கன் வேகும். சரியாக கிளறலைன்னா ஒரு சிக்கன் வெந்திருக்கும், ஒரு சிக்கன் வேகாமல் இருக்கும். அதனால தான் நடுவில் கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த பொடியை போட்டுக்கோங்க. இதில் தான் நம்மளுக்கு மசாலாலாம் சேர்த்துருக்கு பார்த்தீங்களா, இது போட்ட உடனேவே கமகமன்னு இருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா செவக்க வேகணும், கருகிடக்கூடாது. நல்லா செவந்து ட்ரை ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை பார்த்திங்களா எப்படி கலர் மாறிடுச்சு, மெரூன் ஆகிடுச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் குறையுது, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் குறைஞ்சிதுன்னா போட்டுட்டு இந்த மாதிரி கிளறிக்கணும். நல்லா செவக்க வெந்துருச்சு. ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன் நான். நல்லா ஃப்ளேவராக இருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய். நல்லா கிளறிக்கோங்க. எண்ணெய் வேணால் லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஊற்றி கூட கிளறிக்கலாம். வறுத்து முடிச்சாச்சு. மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு கார்னிஷிங்க்கு போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா போட்டுட்டேன். அவ்வளோதான், ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம கம்மகம்மன்னு இருந்துச்சு, வீடே வாசமாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதான் எங்கள் வீட்டில் லஞ்சுங்க இன்றைக்கி. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி ட்ரையாக வறுக்கும்போது தான் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரைத்தா போட்டிருந்தேன், ரைத்தா போட்டு வச்சுருக்கேன், பிரியாணி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை. இந்த மழை நல்லா செம்மையாக பெய்யுதுங்க, கொஞ்சம் சில்னஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் சூடாக பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இப்போ அங்கிளுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.